இப்போ கோதுமை மாவையும் ராகி மாவையும் வச்சு எப்படி களி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 3/4 டம்ளர் ராகி மாவு எடுத்துருக்கிறேன். இது 1/4 டம்ளர் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 3/4 டம்ளர் ராகி மாவு, 1/4 டம்ளர் கோதுமை மாவு சேர்த்துருக்குறோம். இதில் 1 டம்ளருக்கு. இப்போ 1 டம்ளர் மாவு இதில் சேர்த்துட்டு 1 டம்ளர் மாவுக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 4 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இதை அப்படியே கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு கை விடாமல் கிளறிக்கணும், இல்லைன்னா கட்டி பட்டுரும். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா இது குழந்தைகளுக்காகவே இது செய்கிறது. பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சாச்சு. கரண்டி பார்த்திங்கன்னா தோசை கரண்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கட்டி இல்லாமல் கிளற முடியும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை பார்த்திங்கன்னா சிம்மிலேயே வச்சுட்டு கிளறணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வருது. இது நல்லா வேகணும் இந்த மாவு. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. அப்படியே பாருங்கள், அல்வா பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இப்போ இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ராகி களி ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது பெரியவங்கலேருந்து எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி ஸ்பூனில் வச்சு குழந்தைங்களுக்கு அழகாக ஊட்டலாம், சாப்பிட்டுக்குவாங்க அழகாக. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சுண்டக்காய் குழம்பு வச்சுருக்கிறேன். இது தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார், தேங்காய் சட்னி, புளிக்குழம்பு, வத்த குழம்பு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.